ஆரம்பிக்கலாம், ஆரம்பிச்சிருங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஈன்ற அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் அடியேனது முதல் வணக்கத்தையும், மிக சிறப்பானதொரு முன்னெடுப்பாக தொழில்நுட்பத்தின் உதவி கொண்டு ஒரே நேரத்தில் 4 பட்டிமன்றங்களை இணையம் வழியாக முன்னெடுக்கின்ற ஒரு பன்னாட்டு பட்டிமன்றமாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகத்திற்கு இந்த சிறப்பான முயற்சிக்கான வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துவிட்டு இந்த பட்டிமன்றத்திற்குள்ள செல்வோம். இது ரொம்ப தொழில்நுட்பத்தின் வழியாக செய்யக்கூடிய மிகப்பெரிய முயற்சி. அதற்கு பின்பிருந்து உதவக்கூடிய அத்துணை தொழில்நுட்ப நண்பர்களுக்கும் எனது வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு, இன்றைய சூழலில் மகிழ்ச்சி நிறைந்திருப்பது. நல்லா குறிச்சுக்கங்க, மகிழ்ச்சி என்பதல்ல, மகிழ்ச்சி நிறைந்திருப்பது வீட்டிலா சமூகத்திலா என்பதுதான் இன்றைய தலைப்பு. பொதுவா மகிழ்ச்சினா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது இருக்கா இல்லையா, இல்ல நிறைந்திருக்கா இல்லையா, எங்க நிறைந்திருக்கிறது என்பதெல்லாம் தேடணும். மகிழ்ச்சினா என்ன? என்னுடைய அனுபவத்திற்கும் என்னுடைய இன்றைய சூழலுக்கும் தினமும் ஒரு 1/4 கிலோ அல்வா சாப்பிடக்கூடிய சூழல் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. சரியா? ஆனா இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற நண்பர் உமாசங்கருக்கு தினமும் யாருக்காவது அல்வா கொடுத்தா அவருக்கு மகிழ்ச்சி. நீங்க யாரும் அமைதிப்படை அல்வான்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரியா? அது ஒரு அல்வா. சோ மொத்தத்துல எனக்கும் அல்வா தேவைப்படுது, அவருக்கும் அல்வா தேவைப்படுது. எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதுல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே விஷயம்தான் மகிழ்ச்சி வேறுபடுது. இத ஆன்மீகத்திலிருந்து ஒரு கருத்தை சொன்னேன்னா இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இப்ப என்ன நடக்கும்னா, வீட்டுல எல்லாம் இன்னைக்கு நம்ம பசங்க நம்ம கிட்ட சொல்றது, நம்ம அப்பா அம்மா கிட்ட சொன்னது எல்லாம் ஒரே விஷயம்தான். எல்லாரும் என்ன செய்வோம்னா, பக்கத்து வீட்டு பையன் என்ன மார்க் எடுத்திருக்கான் பாரு, எழுத்த வீட்டு பொண்ணு என்ன மார்க் எடுத்திருக்கான் பாரு, இவன் என்ன செஞ்சான் பாருன்னு கம்பேரிசன்லயே பண்ணுவோம். அவனை கம்பேர் பண்ணி இவனை கம்பேர் பண்ணி நம்ம எதையோ ஒண்ணு செய்வோம், அது எல்லாம் ரிப்பேரா முடியும். சரியா? இதற்கு எங்கேருந்து சரியான உதாரணம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ராமாயணத்திலிருந்து ஒரு காட்சி, மகாபாரதத்திலிருந்து ஒரு காட்சி. ராமாயணத்துல என்ன ஒரு சிறப்பான காட்சி அப்படின்னா, ஒரு வீடு நல்லா இருக்கணும். யாரோட வீடு? ராமனுடைய வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று அனுமன் என்ன செய்தான்னா, ஒரு தூது போனான். எங்க? இலங்கைக்கு தூது போனான். அதனால அவனுக்கு கிடைத்த பெயரும் புகழும் ரொம்ப அளவிட முறையாகி போச்சு. இன்னைக்கு இந்திய சமூகம் வாழ்கின்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அனுமனுக்குன்னு ஒரு சிறப்பிடம் உண்டு. சில இடத்துல ராமன்ட்ட சொல்ல வேண்டிய செய்தியும் அனுமன்ட்ட சொல்லுவோம். அப்படி ஒரு சூழல். இதையெல்லாம் அந்த காப்பியத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்த ராமனுக்கு என்ன ஆச்சா, டே, சண்டை போட்டது நானு, மனைவிய பறி கொடுத்தது நானு, பதவிய பறி கொடுத்தது நானு, இங்க எல்லாத்தையும் தோத்துட்டு சண்டையும் போட்டு எல்லாம் செஞ்சா புகழ் யாருக்கு? அனுமனுக்குன்னு அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியதான். அதனாலதான் ராமனுக்குன்னு ஒரு முழு காப்பியமாக இருந்தாலும் ராமனுக்குன்னு ஒரு காண்டம் கிடையாது. ராமாயணத்துல தனி சிறப்பு கிடையாது. இன்னும் பிற்காலத்துல ராமாயணத்தை படித்தவர்கள் பேசியவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இது ராமனுடைய காப்பியமே அல்ல, சீதையனுடைய காப்பியம்ட்டு போயிட்டாங்க. ஆனால் சுந்தர காண்டம் அனுமனுக்குன்னு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு காண்டத்தை வைத்து விட்டார் வால்மீகி. அதை அடியொற்றி கம்பனும் வைத்தார். சரியா? இதை பார்த்து கடவுளுக்கு ஒரு பொறாமை வந்தது. அப்ப நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிருஷ்ணாவதாரம் எடுக்கின்றான். இங்க ராமாவதாரத்துல அனுமன் தூது சென்றது ஒருவனுடைய வீடு நன்றாக இருக்க வேண்டும், கணவனும் மனைவியும் இணைந்திருக்க வேண்டும், அவர்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதே மகாபாரதம் வந்தது, இந்த தூது போற ரோலை நம்ம தான் பண்ணணும், வேற யார்ட்டையும் கொடுக்க கூடாது அப்படின்னு கிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டான். கடவுள் இல்லையா?
இதை யார்த்தையாவது கொடுத்தா மொத்தையும் சில படத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன ரோல், கெஸ்ட் ரோல் வருவாங்க, படம் ஃபுல்லா அவர் பேர் வாங்கிட்டு போயிடுவார் இல்லையா? அதே மாதிரி ராமாயணத்துல ஆனதுனால ஹீரோ இந்த வாட்டி முடிவு பண்ணிட்டார், பாஸ் இந்த ரோலை மட்டும் எதை வேணாலும் கொடுப்போம், இந்த தூது போற ரோலை சீனை யாருக்கும் கொடுக்க கூட, இந்த சீனை நான் தான் பண்ணணும் முடிவு பண்ணிட்டார். இப்ப இந்த சீன் எதுக்காக பண்றாரு? ரெண்டு ராஜாவுக்குள்ள சண்டை, ரெண்டு சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அனுமன் செய்தது வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, கிருஷ்ணன் செய்தது குருவம்சம் நன்றாக இருக்க வேண்டும், அந்த சமுதாயத்துல மகிழ்ச்சி நிறைய வேண்டும் என்பதற்காக ஒரே ரோல் தான், ஆனா ரெண்டு பர்பஸ். ஆனா யாருக்கு நல்ல பேர் கிடைத்தது அப்படிங்கிறத, வீட்டுக்காக செய்தவனுக்கு பேர் கிடைச்சதா, சமுதாயத்திற்காக செய்தவனுக்கு பேர் கிடைச்சதா? இன்னைக்கும் கண்ணதாசன் ரொம்ப எழுதினாரு. என்ன எழுதினாரு? வஞ்சகன் கண்ணனடான்னார். பாட்டு ஞாபகம் இருக்கா? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா, வஞ்சகன் கண்ணனடா. பாருங்க, ஒரே ரோல் அனுமன் பண்ணினா உலகம் முழுவதும் அவனுடைய பெயர் இருக்கு. அந்த ரோலை பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்கினவன் கண்ணன். அப்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு விஷயம், அதையே நீங்க செய்தீர்கள் என்றால் மகிழ்ச்சி கிடைக்காது, வேற மாதிரி முடியும். அப்ப இந்த மகிழ்ச்சி என்பது ஒருவருக்கு ஒருவர், ஒவ்வொரு செயலுக்கு செயல் மாறுபடுகின்ற ஒன்றாகத்தான் இருக்குமே ஒழிய, என்னை பார்த்து நீங்க காப்பி அடிச்சாலோ, உங்களை பார்த்து நான் காப்பி அடிச்சாலோ என்னாகும்? ரிசல்ட் வேறவாயிடும். ஒரு சின்ன திரைப்பட காட்சியோட அதை முடிச்சிடுறேன், இந்த பேச்சாளர்கள் கொடுத்தேன். ஒரு படத்துல ரெண்டு தோழர்கள் வேலைக்காக இன்டர்வியூ போவாங்க. வெளியில இருந்து என்ன பதில் சொல்றான் நண்பன்னு காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பான். 3 கேள்வி கேட்டுட்டு வெளியில, என்னடா 3 கேள்வி கேட்டாங்க, என்னடா பதில் சொன்னேன் அப்படின்பா. அவன் முதல்ல சொல்லுவான் 1947. அடுத்த கேள்விக்கு பதில் மகாத்மா காந்தி. 3வது கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுவான். இவன் போவான். முதல் கேள்வி கேட்பாரு, நீ எப்ப பிறந்த அப்படிம்பாரு. 1947 இவன் சொல்லுவான். அடுத்தது, உங்க அப்பா பேர் என்ன? மகாத்மா காந்தி. இப்படி சொன்ன, என்னடா இதெல்லாம் சொல்றியேன்னு சொல்லிட்டு யூ ஆர் ரிஜெக்டட்மா. அவன் அடுத்த கேள்வி கேட்பான், டே அதே பதில் தானடா அவன் சொன்னான், அவனுக்கு வேலை கொடுத்த எனக்கு ஏன் கொடுக்கலம்பா. ஆனா கேள்வி அவன் கேட்டிருக்கவே மாட்டான். கேள்வியை கேட்காம பதிலை மட்டும் கேட்டுட்டு இப்படி பதில் சொல்லுவான். அப்ப ஒரே பதில் தான் கேள்விக்கு தகுந்த கேள்விக்கான பதிலாக இருக்காது. அதனால இன்றைய சூழல், இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குன்னா, இப்ப இன்னும் கூட இந்த தலைப்பு அடுத்த வருஷம் எப்படி மாறும்னு நினைக்கிறேன்னா, இன்றைய சூழலில் மகிழ்ச்சி நிறைந்திருப்பது அறைகளா, வீட்டில் இருக்கும் அறைக்குள்ளா, இல்ல கூடியிருக்கும் கூடத்திலான்னு கேட்கிற மாதிரி ஆயிடும். சமுதாயத்தையே விட்டுடுவேன். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தனித்தனி ரூம்ல, இப்ப நான் ஒரு தனி ரூம்ல உட்காந்து ஜூம்ல பேசிட்டு இருக்கேன், என் மகன் இன்னொரு ரூம்ல உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கான், மற்ற இன்னொருத்தங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே தனித்தனியாக இருக்கின்றோம். இப்ப இது வீடே எப்படி இருக்கு, அப்ப சமுதாயம் எப்படி இருக்கு? எல்லாரும் இணைந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றதா? என்ன மாதிரி சூழல்ல இன்றைய நிலையில வீட்டில்தான் மகிழ்ச்சி என்று பேசுவதற்கு ஒரு அணியினரும், இல்ல வீடுங்கிறத மட்டும் பார்க்க கூடாது, சமுதாயம் என்பதையும் நான் பார்க்க வேண்டும், வீட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா நாம் வளர முடியாது என்று சொல்வதற்காக மற்றொரு அணியினரும் வருகின்றார்கள். முதல்ல இன்றைய சூழல், ஏன்னா எது இன்றைய சூழல்? நான் இப்ப சொன்னதுதான், இணையம் நம்ம எல்லாம் எலக்ட்ரானிக்கலி இணைத்து வைத்திருக்கின்றது, ஆனால் எமோஷனலி பிரித்து வைத்திருக்கின்றது. அதுதான உண்மை. இப்ப இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா கூட டைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. முதல்ல வாய்ஸ் மெசேஜ் விட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அதுலயும் ஒரு தம்ஸ்அப், ஒரு ஆர்டின் முடிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்ல வரான் புரியவே இல்லை. பல சிம்பலுக்கு அர்த்தம் எனக்கு இன்னி வரைக்கும் புரியாது. அப்படி ஒரு சூழல்ல இப்படி ஒரு இணையம் வெக வேகமாக நம்ம எல்லாம் இணைப்பது போல் பிரித்து வைத்திருக்கின்ற இணைய சூழல்ல வீட்டுல மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறதுன்னு ஒருத்தங்க பேச வராங்க.
வெளியில போகும்போதெல்லாம் காதுலயே ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு நம்ம ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு தனித்தீவாக நடந்து போய் கொண்டிருக்கின்ற சூழல்ல மகிழ்ச்சி நிறைந்திருப்பது சமூகத்தில் என்று பேசுவதற்கு மற்றொரு அணியினர், முதல்ல இன்றைய சூழலிலே மகிழ்ச்சி நிறைந்திருப்பது வீட்டிலே என்பதனை பேசுவதற்காக கலை அரசன் வருகின்றார். அவர் வருவதற்கு முன்பால் ஏற்பாட்டாளர்கள் சொன்ன அறிவிப்பினை சொல்லிவிடுகின்றேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு வீடா சமூகமா என்பது உங்கள் அணியினுடைய வாதத்தை பொறுத்துத்தான் அமையும். நான் எதுவுமே எழுதிக்கல, நல்லா பாருங்க. இவ்வளவுதான் இதுல இருக்கிறது. தலைப்பு, உங்களுடைய பெயர், வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில தீர்ப்பு அமையும். உங்கள் பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் பேசுவதற்கு 3 கேட்டகரி கொடுத்திருக்காங்க. கண்டென்ட்டுக்கு எவ்வளவு, டெலிவரிக்கு எவ்வளவு, ரிலவன்ஸ்க்கு, அதற்கு தகுந்தா போல மதிப்பெண்ணை போட்டு ஏற்பாட்டாளர்களுக்கு அனுப்பி விடுவேன். மற்ற முடிவுகளை அவர்கள் சொல்வார்கள். சரியா? இதுல வஞ்சகன் கண்ணனடான்னு சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு தான் மெயினா சொல்லிடுறேன். நீங்க திருப்பி அந்த பாட்டை எனக்கு பாடிடக்கூடாது. சரியா? அதான். வாங்க, முதலில் கலை அரசன். அன்பின் நடுவர் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இன்னைக்குள்ள தலைப்பு பார்த்தீங்கன்னா, இன்றைய சூழலில் மகிழ்ச்சி அதிகம் நிறைந்திருப்பது வீடே அப்படிங்கிற அணியில பேசுறதுக்கு என்னையும் சேர்த்து 8 பேர் இங்க வந்திருக்கிறோம். அது என்ன 8 பேர் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு கேள்வி கேட்கலாம். 8 பேர்னா எப்படியா இருந்தாலும் எதிரி நீ சுத்தி வளைச்சி பேசினா கூட அது ஐரோப்பாவில் ஒரு பழமொழி இருக்கு. அனைத்து சாலைகளும் ரோமை நோக்கியே செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அவங்க சுற்றி வளைச்சி எங்கே பேசினாலும் வீட்டில இருந்து அவங்க மகிழ்ச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே சமூகத்துக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களையும் எங்கள் கணக்கில் சேர்த்துக்கலாங்கிறது என்னுடைய வாதம் நடுவர் அவர்களே. அடுத்ததாக நீங்கள் ஒன்று சொன்னீங்க. இதில் என்னுடைய குறிப்புத்தாளில் வந்து நான் எதுவுமே எழுதிக்கல, என்னைய வஞ்சகன் கண்ணன்னு சொல்லிடாதீங்கன்னு ஒரு முன்குறிப்போட சொன்னீங்க. நிச்சயமாக நீங்கள் அனுமன் மாதிரி நினைவு கொள்ளப்படுவீங்க. உங்களுடைய தலைப்பில் அந்த குறிப்புத்தாளில் வீடே அப்படிங்கிற ஒரு தலைப்பை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போவே நீங்கள் அனுமன் மாதிரி நீங்கள் வந்து நினைவு கொள்ளப்படுவீங்க. இது கிட்டத்தட்ட பிளாக்மெயில் மாதிரி இருக்கு. அனுமனா இருக்கணுமா கண்ணனா இருக்கணுமா தான் நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஆமாம், ஓகே. இப்போ நான் வந்து ஒரு கோவிட் காலத்துக்கு போகிறேன். இன்றைய சூழல்னு நான் இங்கே நடுவது தலைப்பு வச்சுட்டு கோவிட் காலத்துக்கு போகிறீங்களே 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா, கோவிட் காலம் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு, 40 வருஷத்துக்கு முன்னாடி வரல. அதுவுமே இன்றைக்குள்ள சூழலுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கோவிட் காலத்தில் வந்து நானும் என்னுடைய மனைவி வந்து இப்போ நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார். எனக்கு குழந்தை பிறந்தது. சிங்கப்பூரில் இருக்க முடியாத ஒரு சூழல். ஆனால் அந்த விசா வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சிங்கப்பூரில் இருக்க முடியல. நான் என் குழந்தையெல்லாம் விசா ரினியூவலுக்காக இந்தியாவுக்கு போகிறோம், சென்னைக்கு போகிறோம். என்னோடய குழந்தை வந்து ஒரு கொரோனா பேச்சு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னைக்கு போகும்போது சென்னையில் வந்து போயிட்டு ஒரு வாரம் சென்னையில் தங்கிட்டு திருப்பி சென்னை விசா மறுபடியும் போட்டுட்டு இங்கே வந்துடலாங்கிறது ஒரு ஒரு எங்களுடைய ஒரு பிளானாக இருந்துச்சு. சென்னைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பொது முடக்கத்தை அறிவிச்சுட்டாங்க சென்னையில். ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல். ஸோ இறுதி வாய்ப்பாக என்னுடைய மனைவிக்கு இங்கே வேலை இருந்ததுனால, வேலையில் இருந்ததுனால அவங்க மட்டும் இங்கே சிங்கப்பூருக்கு திரும்ப வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஒரு சென்னையில் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொது முடக்கம் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு வருட காலங்களுக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு வருட காலமும் நானும் என்னுடைய குழந்தை 3 மாத குழந்தையும் மட்டுமே ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். எங்களுடைய சொந்த ஊருக்கும் போக முடியல, என்னுடைய மனைவியின் வீட்டிற்கும் போக முடியாத ஒரு சூழல். அந்த என்னுடைய வாழ்க்கை நான் இனி மீதம் என் ஆயுளுக்கும் வாழ வேண்டிய மொத்த வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் அந்த 8 மாத காலத்தில் எனக்கு வந்து கிடைத்தது நடுவர்களே. குழந்தையை வந்து நான் தான் என்னோட குழந்தைக்கு முதல்ல நான் தான் குளிக்க வச்சேன். அவங்களுக்கு முதல் சோறு நான் ஊட்டினேன். அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்கள நான் கையை பிடிச்சி நடக்க வச்சேன். இது எல்லாமே அந்த ஒரு வருட காலத்தில் நான் செஞ்சேன் என் குழந்தைக்கு. என்னுடைய மொத்த மகிழ்ச்சியும் அந்த ஒரு வருடத்தில் தான் அந்த வீட்டில் நானே என்னுடைய குழந்தை இருக்கும்போது தான் எனக்கு கிடச்சிச்சு. இதில் அதுக்கு நேர் எதிரா என்னுடைய இணையர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கே சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க. அவங்க சமூகத்தில் இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் இப்போ சமூகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்குவோம். சிங்கப்பூரில் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க ஏகப்பட்ட மன அழுத்தத்தோடு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அவங்களால அதுலேருந்து மீண்டு வர்றது மறுபடியும் அந்த ஒரு இடத்துக்கு அப்புறம் எப்போ நாங்கள் ஒன்றா சேர்ந்தோமோ அப்போ தான் அந்த அவங்களுக்கான மகிழ்ச்சி கிடைச்சி திரும்ப. இது ஒரு கருத்து. இன்னொன்று, உங்க எல்லாருக்குமே வந்து இப்போ நடுவர்கள் எல்லாம் வந்து கல்கோனா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு கல்கோனா தெரியும். அதனால கல்கோனா பேஜ். கல்கோனானா சின்ன வயசுல ஒரு இனிப்பு உருண்டை இருக்கும். அதை சாப்பிட்டோம்னா அதுக்கு பேர் கல்கோனா.
அந்த கொரோனா காலத்தில் டல்கோனா காப்பின்னு ஒன்று பிரபலமானுச்சு. உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? இல்லை நான் சொல்ல டல்கோனா காப்பின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள பொது முடக்கத்தில் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, வேற வழியே இல்லை, அவங்களால சமூகத்தில் தொடர்பே கொள்ள முடியல, சமூகத்தில் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் அவங்க எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு திரும்பினாங்க, சொந்த வீட்டுக்கு திரும்பினாங்க. இப்ப இந்த மகிழ்ச்சி எல்லாம் அந்த சொந்த வீட்டுக்கு திரும்பி அவன் சின்னோண்டு ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல வந்து காய்கறி தோட்டம் வச்சாங்க. அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சாங்க. மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் மகிழ்ச்சியா இருந்தாங்க. இதுல இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த கொரோனா காலகட்டத்துல தான் அதிகமான தம்பதிகள் வந்து பெண்கள் வந்து கர்ப்பமானாங்கங்கிறது ஒரு ஆய்வு இருக்குது. அதுக்கு வரையும் அவன் சமூகத்துல ஓடிட்டே இருந்தான். அவன் வாழ்க்கையில திரும்பி பார்க்கறதுக்கான சூழலே இல்லாத ஒரு சூழல் நேரத்துல, அப்பதான் மனைவியே திரும்பி பார்க்குறான். மனைவி கணவன திரும்பி பார்க்குறாங்க. இந்த மாரி 2 பேரும் திரும்பி காதல்ங்கிறது வந்ததே அந்த காலத்துல. இப்ப கொரோனா பேட்ச் குழந்தைன்னே ஒரு செட்டப் இருக்குது. கொரோனா பேட்ச் எப்படி பாஸ் பண்ணி படிச்சுட்டு வந்தாங்கங்கிற ஒரு ஒரு செட்டப் இருக்க மாரி, கொரோனா பேட்ச்ல பிறந்த குழந்தைகளுக்கே ஒரு செட்டப் இருக்கு. உண்மையிலே அந்த கொரோனா பேட்ச்ல பிறந்த குழந்தைகள் தான் அன்பும் காதலோடு இருந்ததா இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஆனால் இன்றைய சூழலில் மகிழ்ச்சி நிறைந்திருப்பது வீடே வீடே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நடுவர் அவர்களே. மிகுந்த நன்றி கலையரசன். ஓகே, கொரோனாவுல தன்னுடைய வீட்டுக்குள் நம்ம இணைந்திருந்தோம் என்பதுதான் கலையரசனுடைய வாதம். அவருக்கு பதில் சொல்வதற்காக சமூகமே என்கின்ற அணிய யூடி பேச்சாளர் மன்றத்திலிருந்து லட்சுமி வருகின்றார். வாருங்கள். வணக்கம் நடுவர் அவர்களே. கிருஷ்ண பரமாத்மாவா இருந்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவீங்க அப்படின்ட்டு என்னுடைய உரையை தொடங்குறேன். இன்றைய காலகட்டத்தில் மகிழ்ச்சி எங்க நிறைந்திருக்குன்னு சொல்லி என்னை கேட்டா அது சமூகத்துல தான் நிலைச்சிருக்கு அப்படின்றத என்னுடைய உரையை முன்வைக்கும் முன் நான் உங்கள் லக்ஷ்மி. மகிழ்ச்சி என்பது 4 சுவர்களுக்குள் மட்டும் இருக்கிறது மகிழ்ச்சி கிடையாது. அதை தாண்டி வெளியில வரணும். மகிழ்ச்சிங்கிறது வந்து சமூகத்தில் தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது என்று நான் உறுதியா சொல்றேன். நம்ம திருவிழா மற்றும் பண்டிகை காலங்களில நமது மகிழ்ச்சி முழுமையா இருக்கிறது வந்து சமூகத்துல மட்டும்தான். ஏன் பிரிந்த நண்பர்கள், உறவினர்கள் கூட ஒரு பொது விசேஷங்கள்லயோ ஒரு திருமண விழாக்கள்ல கூட கலந்துக்கும் பொழுது கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை வந்து ஒரு சின்ன புன்னகை மூலமா அவங்க வந்து அதை வந்து மகிழ்ச்சியின் உச்சகட்டத்துக்கு கொண்டு போறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த சமூகத்தினாலதான் அந்த மகிழ்ச்சி கிடைக்குது அவங்களுக்கு. இந்த விரோதிகளை கூட நண்பர்களாக்கி இந்த சமூகம் வந்து வேடிக்கை பார்க்கும். அதுதான் வந்து சமூகத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சின்னு நான் உறுதியா சொல்றேன். அவ்வளவு ஏன் நம்ம திருவள்ளுவர், ஔவையார், பாரதியார் இவர்களை போன்ற சான்றோர்களும் மகான்களும் நம்மளுக்கு கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமாக கொடுத்த மகிழ்ச்சியை தான் நாம இன்னமும் வந்து மேடைகள்லையும் பொதுக்கூட்டங்கள்லையும் நாம வந்து பேசி பாராட்டுகளையும் கைத்தட்டல்களையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம யாருக்காவது ஒரு அறிவுரை சொல்லணும்னா கூட திருக்குறளை முன்னுதாரணமா வச்சுதான் நம்ம அறிவுரை அவங்களுக்கு சொல்றோம். நம்ம அதனால வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ள மட்டும்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ப முடியல. அதனால வந்து வீட்டுக்குள்ள கிடைக்கிறது வந்து ஒரு குருவி கூட்டுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி மாதிரிதான். அதாவது வந்து சமூகத்துல கிடைக்கிறது வந்து நீங்க ஃப்ரீயா வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை மற்ற 4 பேருக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது திருவள்ளுவரும் மற்ற மகான்களும் அவங்களுடைய ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கலைன்னா, அவங்க பெற்ற அந்த சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கலைன்னா நாம இந்த மாதிரி எல்லாம் காலங்காலத்துக்கு பேசி வந்திருக்க முடியாது. திருவள்ளுவர் நினைச்சிருந்தாருன்னா, அன்பே நான் எழுதின 1330 குறள்களையும் வாசுகி அம்மையாரிடம் வந்து உன்கிட்ட மட்டுமே நான் வந்து என்னுடைய மகிழ்ச்சியை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு திருக்குறளை எடுத்து பேசுறதுக்கு நம்மளுக்கு அடுத்த உள்ள தலைமுறைகள் வளர்றதுக்கு அந்த திருக்குறள் முன்னுதாரணமா இருக்குங்கிறதுக்கும் நம்ம வந்து அதை முன்னுதாரணமா எடுத்து நம்ம பண்ண முடியாது. அவங்க வந்து அவங்க ஞானத்தால கொடுத்த அந்த அறிவை தான் நம்ம வந்து அந்த மகிழ்ச்சியை தான் நம்ம இன்னும் வந்து காலகாலத்துக்கும் பேசி அதை சமூகத்தின் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறோம்னு நான் சொல்றேன். எல்லாருக்குமே வந்து சமூகத்துல வந்து அங்கீகாரம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்துச்சுன்னா கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும். எவன் ஒருவன் அந்த மகிழ்ச்சியை நோக்கி பயணிச்சு போறானோ அவனுடைய காலத்துக்கும் அதை மறக்க முடியாத அளவுக்கு அந்த சமூகம் வந்து அவனுக்கு அந்த மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும். இறுதியா கூறிக்கொள்கிறேன்,
மகிழ்ச்சி என்பது வீட்டில இருக்கக்கூடிய ஒரு கிணற்று நீர் மாதிரி தான். அது தாகத்தை மட்டும்தான் தணிக்குமே நொழிஞ்சு ஆஹ், நம்மளுக்கு நிரந்தரமா இருக்காது. ஆனா சமூகத்தில இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து நமக்கான நதி, கடல், அது வந்து அதோட பயணத்தை வந்து முன்னெடுத்து செல்லும். அதனால நதி வந்து என்னதான் குப்பைகளையும் தூசுகளையும் மாசுகளையும் கொண்டு வந்தாலும் அது நல்ல விவசாயங்களுக்கும் நல்ல விதமான பயன்பாட்டிற்கு பயன்பட்டு இறுதியில் கடலில் கலக்கிறது. அதனால கிணற்று தவளையாக இருக்காமல் பிறந்த நதி, கடல் போல் நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இன்றும் என்றும் இந்த நவீன காலத்தில் வாழ்க்கையின் ஆனந்தமும் அழகும் நம்மை உயர்த்தும் மிகப்பெரிய சக்தியும் இந்த அகிலமான சமூகத்தில்தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது என்று என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக தன்னுடைய வாதத்தை தொகுத்து வைத்தார்கள். என்னதான் வீட்டில் மகிழ்ச்சி இருந்தாலும் அது சமுதாயத்தின் மூலமாகத்தான் நிறைவடைகிறது என்கின்ற தனது வாதத்திற்கு பதில் சொல்வதற்காக வீடு என்கின்ற அணியிலிருந்து மகேந்திரன். வணக்கம் நடுவர் அவர்களே, வணக்கம் அனைத்து நண்பர்களே. நம்ம லக்ஷ்மி, சகோதரி லக்ஷ்மி அவங்க வந்து பேசினாங்க. சமூகம் தான் எல்லாம் கொடுக்குது, விரோதிகளை நண்பர்களாக்குது, குருவிக்கூடுகளை குருவிக்கூடுகளை குறைக்கிறது, அப்புறம் கிணற்று நீர் இல்லாமல் கடல் நீராக்குது அப்படின்னு சொன்னாங்க. சமுதாயம், இந்த சமுதாயம் தான் இந்த இந்த நம்மளோட குடும்பம் இருக்குது இல்லையா, அந்த குடும்பம் தான் இந்த விரோதிகள், கொள்ளைக்காரர்கள், குடிகாரர்கள், அப்புறம் நிறைய பழி சொல்றவங்க, இவங்களெல்லாம் தடுக்கிறது. எப்படின்னா நம்ம குடும்பம் நம்மளுக்கு கொடுக்குற சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், எல்லையற்ற மகிழ்ச்சி. இந்த எல்லையற்ற மகிழ்ச்சி என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஒரு மனித ஒரு மனநலம், நல்ல மனிதனாக மாற்றுகிறது. பெரியவர்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா இது மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த மகிழ்ச்சியும் நல்ல மனநலனும் இருக்கிறவங்க குடும்பத்துல இந்த மகிழ்ச்சியும் மனநலனும் பெற்று இவங்க சமூகத்துல எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. இதுதான் நம்ம குடும்பம் நம்மளுக்கு தர மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போ ஒரு குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எப்படி மகிழ்ச்சிலாம் வருதுன்னா, ஒரு 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 ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி வீடு கட்டுறதுலையோ, கல்யாணம் பண்றதுலையோ, இல்ல பணம் சம்பாதிக்கிறது. ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கறது ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி. இந்த எல்லையற்ற மகிழ்ச்சி மிகப்பெரிய ஆனந்தத்தை தருது. ஏன்னா இதை கேட்கறதுக்கு இல்லாம நிறைய குடும்பங்கள் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மகிழ்ச்சியை வேற எந்த சமூகமும் தர முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எவ்வளோ ஒரு ஆர்வமா ஒரு ஒரு விழா வந்ததுன்னா, இல்லை ஒரு புது துணி ஏதாவது வாங்கி தரோம்னா, அவங்களுக்கு வர எல்லையற்ற மகிழ்ச்சி அளவே இல்லை. அந்த அளவற்ற மகிழ்ச்சி அவங்களுக்கு மட்டும் வரல, அந்த மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அது ஒரு 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 பெரிய ஸ்ப்ரெட் ஆகுது எல்லாருக்குமே. இந்த 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 மாதிரி ஒரு மகிழ்ச்சியை சமூகம் நம்மளுக்கு எப்பவுமே தர்றதில்லை. மிகப்பெரிய ஆனந்தத்தை நிறைந்து தர்றது இந்த குடும்பம் தான். அது மட்டும் இல்லாம நீங்க எங்கே வேணா போகலாம், உலகத்துல எந்த இடத்துக்கு போகலாம். ஆனா கடைசியில இல்லை, எப்போ ஒரு பிரச்சனையோ ஏதோ வருதுன்னா ஒரு வீட்டில் தான் உங்களுக்கு முழு மகிழ்ச்சி, ஒரு முழு சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து ஒண்ணா உணவு உண்றது கூட ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது. இந்த மகிழ்ச்சியை நம்மளுக்கு எல்லையற்ற நற்பண்புகளை நம்மளுக்கு வளர்த்துக்கிறதுக்கு இது கண்டிப்பா உதவுது. இது மட்டும் இல்லாம இந்த குடும்ப மகிழ்ச்சி மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம வெளியே எடுத்துட்டு போய் இந்த சமூகத்துக்கும் நம்மளால ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. இந்த குடும்ப மகிழ்ச்சி நம்மளுக்கு இல்லைன்னா கண்டிப்பா நம்ம இதை எங்கேயும் எடுத்துட்டு போய் இப்போ பரப்ப முடியாது. நம்ம எல்லாமே நம்ம எல்லாம் ஒரு மன கஷ்டத்தோடையும் இல்லை சோகத்தோடையும் தான் வெளியே சுத்திட்டு இருக்கோம். இந்த சமூகம்
நம்மளுக்கு கொடுக்குற நிறைய கஷ்டங்களை ஆறுதலாக இருக்கிறது நம்ம குடும்பம் தான். இந்த குடும்பம் வந்து ஆறுதலை மட்டும் கொடுக்கறது இல்ல, நம்ம சோகமாக இருக்கும்போது கூட நம்மளுக்கு எப்படி மகிழ்ச்சியை நிறைய மகிழ்ச்சியை தருது என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொன்னாரு. மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா, ரொம்ப நான் ஒரு சுமையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது அதை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு சுமை தாங்கி கல் கிடைச்சி இறக்கி வச்சா ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அப்பான்னு ஒரு ரிலீஃப் இருக்கும். அதே மாதிரி சமுதாயத்துல போயிட்டு வரும்போது நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் இறக்கி வைப்பதற்கான இடமாக வீடு இருக்கின்றது. அதனால அங்க மகிழ்ச்சி நிறைந்திருப்பது என்பதாக அமைந்தது அவருடைய கருத்து. ஒரு சிறப்பான கருத்தினை வைத்திருக்கிறார். அவருக்கு பதில் சொல்வதற்காக இசக்கி ராஜா. வணக்கம் நடுவர் அவர்களே, நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேன். வீட்டில் சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி சூழல் இருக்குன்னு சொல்றீங்க. இன்றைய காலகட்டத்தில் எங்கள் வீடு தான் எங்களுக்கு மகிழ்ச்சி குறைவா இருக்கு. அவர் சொல்லியிருக்காரு. மகேந்திரன் அவர்கள் சொன்னதை நான் சொல்றேன் தலைவர் நடுவர் அவர்களே. மகேந்திரன் குறிப்பிட்டதை நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்றைய காலத்தில் திருமணம் ஆன பிறகுதான் வீட்டில் மகிழ்ச்சி வந்து மிகவும் குறைவா நடக்குது நடுவர் அவர்களே. நானும் வீட்டில் தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு என் ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கேட்டு வீட்டுக்கு வந்த நடுவர் அவர்களே. வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் வேலையை பார்க்கணும்னு பார்த்தா ஆஃபீஸ் வேலையை பார்ட் டைமாக பார்க்குற மாதிரியும் வீட்டு வேலையை ஃபுல் டைமாக பார்க்குற மாதிரியான சில நிலைமை வீட்டில் இருக்கு நடுவர் அவர்களே. இப்படி இருக்கும்போது வீட்டில் எப்படி மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போதாதுடா, நம்ம ஆளை விடுறா சாமி அப்படின்னு திரும்ப கிளம்பி ஆஃபீஸ்க்கே போயிட்டேன். திரும்ப ஆஃபீஸ் டைம் எனக்கு முடியுது, உடனே என் மனைவி எனக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மைனா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஹீரோயின் வந்து அந்த கணவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ எப்போ வருவீங்க அப்படிங்கும். இந்த மாதிரி ஒரு மனைவி ஒரு கணவனை அழைக்கும் போது வீட்டில் வந்து இருந்தால் எப்படி நடுவர் அவர்களை மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சொல்லுங்க. இன்றைய சூழல் வீட்டில் மகிழ்ச்சி என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால அந்த காலத்தில் எனக்கும் வீட்டில் வானத்தை போல படத்தில் வர மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு மகிழ்ச்சியாக பாட்டு பாடிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் எனக்கு வந்ததோ என்னமோ கார்த்திகை பண்டிகை இல்லை நடுவர் அவர்களே, தீபாவளி பண்டிகை. தீபாவளிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி புத்தாடை மகிழ்ச்சி அப்படின்னு இல்லை. ஏன் தீபாவளி எப்படி தெரியுமா இருந்தது? கால் வைக்கிற இடம் ஃபுல்லாம் கண்ணி வெடியாக வச்சுட்டாங்க நடுவர் அவர்களே. ஒரே பிரச்சனை நடுவர் அவர்களே. வீட்டுக்குள்ள என் மனைவி அம்பி மாதிரி வந்து என்கிட்ட வந்து, ஏங்க எனக்கு 5000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்தீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னா. டக்குன்னு அண்ணியனா மாறிட்டா, எப்படி உங்கள் அம்மாவுக்கு நீ 5000 ஓவாக்கி பட்டு சேலை எடுக்கலாம் அப்படின்ட்டு. என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு பதில் சொன்னாலும் பிரச்சனை, பதில் சொல்லாட்டாலும் பிரச்சனை. என்னடா பண்ணுறது, சம்சாரம் அதுதான் மின்சாரம் நமக்கு தெரியுமே, நம்மளா போய் என் கரண்ட் கம்பியில் கையை வைப்பான்ட்டு அதையும் கடந்து போகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு நடுவர் அவர்களே. வீட்டு சூழல் இன்றைய காலகட்டங்களில் இப்படி மகிழ்ச்சி என்பது மிகவும் குறைவாக ஒருத்தரை கம்பேர் பண்ணி இருக்கிற மாதிரி தான் நடுவர்களே இருக்குது. ஆனால் இன்றைய காலத்தில் சமூகம் அப்படி இல்லை நடுவர்களே. இந்த சிங்கையில் இன்றைய காலகட்டங்களில் சிங்கப்பூர் வளர்ந்த நாடாகட்டும் பொருளாதார ரீதியாகட்டும் மிக சிறந்த நாடாக இருந்த போதிலும் சிங்கையில் சமூக மன்றங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிண்டா 1PA போன்ற அமைப்புகள் மூலம் சமூக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அனைவருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. ஏனென்று இது நடக்கிறது என்றால், ஒவ்வொரு குடும்பங்களும் இன்றைய காலகட்டங்களில் மகிழ்ச்சி என்பது குறைந்து கொண்டு வேலைப்பளு குடும்ப சூழல் காரணமாக பிரச்சனைகளை சவால்களையும் எதிர்கொள்வதற்கு சிரமப்படுகிறார்கள். இதுதான் இன்றைய குடும்ப வீட்டு சூழலாக இருக்கிற நடைபெறவர்களே. ஆனால் இதை வள்ளுவர் சிங்கப்பூரின் சமூகத்தை பற்றி ஒரு அழகாக ஒரு திருக்குறள் கூறியதாக நான் கூறுகிறேன். காக்கை கரவா கறந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல. ஒரு காக்கைக்கு நம்ம சோறு வச்சுன்னு நடுவர்களே, அந்த காக்கா வந்து சாப்பாடை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கா 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 கான்னு மற்ற காகத்தை எல்லாம் ஒன்றா கூட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த உணவை வந்து எல்லாத்தையும் எடுக்க அனுமதிக்கும். இதே போல இந்த சமூகம் வந்து சமூக நிகழ்ச்சி நடத்தப்பட்டு எல்லாராலையும் எடுக்கப்படுகிறது. நான் சமீபத்தில் ஒரு சிங்கையின் பத்திரிகையில் படித்த சம்பவம். இந்திய பெண்மணி திருவாட்டி செல்வி அவர்கள் ஒரு சிங்கப்பூர் சாலையில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பொழுது அங்கே ஒரு பதாகை இருக்கு. என்னன்னா, எலும்பு மச்சை தானம் குறித்த ஒரு பதாகை. அந்த பதாகையை பார்த்தோன்னா அவங்க ஒரு ஆச்சரியம், என்னடா இது போய் கேட்போம்னு கேட்குறாங்க. அவங்க விவரங்கள் சொல்றாங்க. உடனே அவங்க பேர் அதில் பதிஞ்சு வச்சுக்கிறாங்க. 2 வருடம் கழித்து அவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது. இந்த மாதிரி ஒரு குழந்தை உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது, உங்களால் இந்த எலும்பு மச்சை தானம் கொடுக்க முடியுமா என்று. உடனே அந்த பெண்மணி சட்டென்று அங்கே சென்று தன் எலும்பு மச்சை தானமாக குடித்து அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றுகிறார். உடனே அந்த பெண்மணி அன்று அந்த பத்திரிகையை அளித்த விடயம் என்னவென்றால், நான் இந்த நிகழ்ச்சியை சமூகத்தை தான் பார்த்தேன்.
பார்த்து இதில் பதிவு செய்தேன். ஆனால் இன்று என்னால் ஒரு குழந்தை உயிர் பெற்று இருக்கிறது என்றால் அந்த வாய்ப்பை எனக்கு இந்த சமூகம்தான் கொடுத்தது என்று அவர் கூறியிருக்கிறார். அப்படி இருக்கையில் ஒருவருக்கு கொடுப்பதும் ஒருவர் பெற்று அதன் மூலம் மகிழ்வதும் தான் உண்மையான மகிழ்ச்சி என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இதுதானே சமூகத்தின் மகிழ்ச்சி நடுவர் அவர்களே. இன்றைய காலகட்டங்களில் சிங்கப்பூரில் நடக்கின்ற அனைத்து சமூக நிகழ்வுகளும் குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக தான் நடத்தப்படுகிறது. இன்றைய காலகட்டங்களில் வீட்டுச் சூழலின் மகிழ்ச்சி என்பது காணல் நீர் போல, சமூகத்தின் மகிழ்ச்சி என்பது கடல் நீர் போல என்று நீங்கள் கலங்கரை விளக்கமாக தேடி சமூகத்தை வாருங்கள், மகிழ்ச்சியை பெறுங்கள் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இசக்கி ராஜா அருமையான கருத்தினை வைத்தார். எப்படி சமூகத்துல மகிழ்ச்சி இருக்கு, அந்த சமூகத்தினுடைய மகிழ்ச்சி வீட்டிற்குள்ளும் எவ்வாறு எதிர்கொள்ளப்படுகின்றது என்பதற்கான ஒரு உதாரணத்தையும் சொல்லி தனது அருமையான வாதத்தினை வைத்திருக்கின்றார். குறிப்பாக நேரத்திற்குள்ளவும் பேசியிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். ஏன்னா மகேந்திரனுடைய அந்த டைம் கீப்பருடைய ஒளி என்னால் பார்க்க முடியல. மிக சிறப்பான பேச்சு. அவருக்கு பதில் சொல்வதற்காக திரு அருண் அவர்கள். வணக்கம் நடுவர் அவர்களே. இங்கே இருக்கிற அனைத்து குடும்ப நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி குடும்பம் எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் சமூகம் கடல் அப்படின்றது. கடல் தண்ணீரை வெளியிலிருந்து பார்க்க முடியும், குடிக்க முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடிப்படை தன்மையில் குடும்பம் தான் எல்லாமே. ஒரு புது விசேஷத்துக்கு போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி மனிதர்கள் பொது விசேஷத்துக்கு வரும்போது எப்படி பார்க்குறோம்? குடும்பமாக போகும்போது தான் மரியாதையோடு நடத்துகிறாங்க. அப்போ குடும்பத்தில் இருந்து யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம அரவணைக்கிறோம். பாரதியை பற்றி வெளியில் பாடணும்னா பொது இடங்களில் என்ன பாடணும் அப்படின்னா, அவர் மகளை பற்றி உச்சி நுகர்தடை அப்படின்னு சொல்கிற அந்த பாடலையும் பாடலாம். நம்ம எதை வேணுமோ அதையும் நம்ம எடுக்கிறதுல தான் இருக்குது. இதை விட முக்கியமானது, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்கறது ஒரு கஷ்டமாக சொன்னார். இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? தனிமை. நம்மக்கிட்ட பேசுறதுக்கே யாருமே இல்லை. நம்ம நடுவர் கூட சொன்னார், ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், அதுக்கு ஒரு எமோஜி தான் போடுறாங்க, பதில் கூட பேச மாட்றாங்கன்னு. அப்படி இருக்கிற ஒரு காலத்தில் வீட்டில் இருந்து ஒருத்தர் நமக்காக கூப்பிட்டு எப்போ வருவீங்கன்னு கேட்கறது எவ்வளோ ஒரு அருமையான விஷயம். ஆக நடுவர் சொன்ன அந்த முதல் விஷயம் எது மகிழ்ச்சி, அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். பணம் சிலருக்கு மகிழ்ச்சி தரலாம், எல்லாருக்கும் தருமா அப்படின்னா கண்டிப்பாக தரும். உடல் ஆரோக்கியம், ஆனால் நிம்மதி என்பது எல்லாருக்கும் கட்டாயமாக தேவை. அப்போ குடும்பத்தில் இருக்கும் மகிழ்ச்சியானது நிரந்தரமானது. அது வெளியில பகட்டுக்கு தெரிய போறதில்ல. ஒரு கார் வாங்குறோம், ஊரெல்லாம் சுத்துறோம், இல்லை ஒரு ஒரு டிராவல் போறோம் அப்படின்றது கிடையாது. இந்த மகிழ்ச்சியானது ரொம்பவும் நிரந்தரமானது, எந்த ஒரு நிபந்தனையும் அற்றது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியில் போகலாம், எனக்கு சிகரெட் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதி. இல்லை டீ குடிக்கணும்னா கூட கொஞ்சம் காசு செலவு பண்ணணும். வீட்டுக்கு செலவு பண்ணுற காசு அப்படி இல்லை. இன்று நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக செய்யும் அனைத்தும் உங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை தருகிறது. ஒரு நல்ல குடும்பத்தை வளர்க்குறோம் அப்படின்றது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காலம் எந்த காலமாக இருந்தாலும் எது நிரந்தரமான மகிழ்ச்சின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தரேன். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. கணவன் மனைவி வேலை செய்யலாம், ஆனால் அவங்க வீட்டுக்கு வரணும்னு துடிப்பாங்களா மாட்டாங்களா? அதே நேரத்தில் ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களோட உலகமாகவே அந்த குழந்தை மாறுகிறது. வீட்டில் இருக்கிற சித்தப்பாவோ மாமாவோ ஊச்சித்துக்கிட்டு இருப்பாங்க, அத்தையை யாரோ ஒருத்தர் கூட ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்தவுடன் என்ன நடக்கிறது? அந்த குழந்தை தான் முழு உலகம், சந்தோஷம். அதுலேயே தான் எல்லாமே. அந்த அந்த சின்ன பிஞ்சு விரல்களோடு இருக்கும் அந்த சந்தோஷத்துக்கு நிகர் வேற ஏதாவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சி என்பது எல்லா இடத்திலும் பரவலாக இருக்கும். அதீத மகிழ்ச்சி எங்கே இருக்கும் அப்படின்னா அது குடும்பத்தில் மட்டுமே இருக்கும். நல்ல குடும்பங்கள் சிறப்பான மனிதர்களை இந்த சமூகத்துக்காக தருகிறார்கள். அப்படின்னா சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. நீங்கள் பார்க்கும் அந்த சமூகமானது ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்துதான் பிறக்கிறது. ஆக இது மாதிரி தனி மனித வாழ்க்கையை பற்றி மட்டுமே பேசாமல் இப்போ தனித்தனியாக சேர்ந்து இருக்கிறோம்,
அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது இல்லாம நிரந்தரமான தேவை எங்கே இருக்கிறது, எங்கிருந்து இந்த இந்த வேறானது எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அது கண்டிப்பாக குடும்பத்தில் தான் இருக்கிறது. நடுவர் அவர்கள் நல்ல தீர்ப்பு குடும்பமே என்று வழங்குவார் என்று வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சமுதாயத்திற்கு மகிழ்ச்சி என்பது எங்கிருந்து வருகின்றது? வீட்டிலிருந்து தான் வருகின்றது. வீட்டில மகிழ்ச்சி நிரம்பி வழிந்தால்தான் அது சமுதாயத்திற்கு பெருக்கெடுக்கும் என்பதாக தனது கருத்தினை சொல்லியிருக்கின்றார். அருண், வாழ்த்துக்கள். அவருக்கு பதில் சொல்வதற்காக சூர்யா. பில்டப் கொடுக்கறதோ பீலா விடுறதோ முக்கியம் இல்ல. எதை சொன்னாலும் இந்த உலகம் நம்மளை நல்லா உத்து பார்க்கணுங்கிறத கொள்கையா வச்சிருக்கு. எதிர்க்கட்சி சமூக நண்பர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சு என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த பீலா விடுறதால நம்மளே சேர்த்துல இல்ல நீங்க எதிர்க்கட்சி ஆட்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. சரி, ஓகே. ஏன்னா எனக்கு பயமாயிடுச்சு. சரி, நடுவர் அவர்களே, நீங்க ஆரம்பிக்கும் போது பரமாத்மாவோட 2 அவதாரங்களை பத்தி பேசுனீங்க. உங்களுக்கே தெரியும், சமுதாயத்துல துன்பம் அதிகரிச்சு மகிழ்ச்சி குறையிற நேரத்துலதான் அவதாரமாவே அவர் 10 அவதாரத்தையுமே எடுத்தாரு. 2 அவதாரம் மட்டும் இல்ல, மீனா, ஆமையா, வராகமா, நரசிம்மமா, இன்னும் இருக்க எல்லா அவதாரமுமே அவர் சமுதாயத்துல இருக்க துன்பங்களை களைஞ்சு மகிழ்ச்சியை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்துலதான் அவர் எடுத்தாருங்கிறத இங்க இருக்க யாருமே நம்ம மறுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நீங்களே சொன்னீங்க, ஒவ்வொரு வீட்டுல இருக்கும் போதுமே தனித்தீவுகளா ஒவ்வொரு அறைக்குள்ள போய் செல்போன்களை உபயோகிக்கிறதோ இல்ல தனித்தனியா ப்ரைவேட் ஸ்பேஸ் வேணும்னு அவங்க நினைக்கிற பட்சத்துல எப்படி நம்ம வீட்டுல சந்தோஷம் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும்? டீனேஜ் பசங்க இருக்க வீட்டுல பதக்குன்னு இருக்கே, அவனுக்கு என்னத்த பாக்குறானுங்க, என்னத்த யார்கிட்ட சாட் பண்றானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு, அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வீட்டுல சந்தோஷம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? கலையரசன் அவர்கள் ஒரு நல்ல விஷயத்த ஒண்ணு சொன்னாரு. கோவிட் டயத்துல அவர் வீட்டுல இருந்து அவர் குழந்தைய பாத்துக்கிட்டாரு, தனியா தங்கி இருந்தாரு அப்படின்னு. ஏறத்தாழ அவரோட சூழ்நிலையிலையும் தான் நானும் இருந்தேன். என்ன ஒரு வித்தியாசம்னா, என்னோட பையனும் மனைவியும் அங்க மாட்டிக்கிட்டாங்க ஊர்ல. அவங்க திரும்ப வரும்போது தனியா தான் வர சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப என்னோட மனசுல இந்த சமுதாயத்துல இருக்க நல்ல உள்ளங்களை நினைச்சுதான் நல்லபடியா இங்க சேருவாங்கங்கிற தைரியத்துலதான் அவங்க தனியா வரவழைச்சேன். இங்க மகேந்திரன் அவர்கள் பேசும்போது இங்க சமுதாயத்துல குடியாரர்களும் கொலைக்காரங்களும் தான் அவர் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆனா எனக்கு சமுதாயத்துல இருக்க நட்புகளும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற சூழ்நிலையும் தான் எனக்கு அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த விதத்துல நம்ம சமுதாயத்துலதான் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். வீடு ஆறுதல் தராது, வெறுப்பு தான் தரும். வீட்டுல நம்ம ஏதாவது சண்டை போட்டாலும் பக்கத்து வீட்டுல சொல்லி புலம்பி புரணி பேசி மனசை ஆத்திக்கிறது எல்லாருக்கும் இருக்க பழக்கம் தான். அது அந்த காலத்துல இருந்து இது இந்த காலம் வரைக்கும் நீடிக்கிறது தான். அதனால மகேந்திரன் சொன்ன மாதிரி வீட்டுல ஆறுதல் கிடைக்காது, வெறுப்பு தான் கிடைக்கும். ஒரு பனிப்போர் மாதிரி தான் இப்ப உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு வீடுகள்லயும் நான் சொல்லிக்கிறேன். அந்த காலத்துல வீடே சமூகம் மாதிரி பெருசா இருந்துச்சு. ஒரு வீட்டுல 10-15 குழந்தைகளை வச்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஒவ்வொரு வீடுகள்லயும் ஆட்கள் குறைய சந்தோஷமும் குறைஞ்சிருச்சு, மனசும் சுருங்கிருச்சு அப்படிங்கிறதா எங்க தரப்போட வாதம். ஆக சிறந்த அன்பும் பிறருக்கு செய்யற உதவியிலையும் தான் நல்ல மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும் போது நம்ம வீடுகளுக்கு நம்ம பண்ற ஒரு கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சி கணக்குல வராது. அது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற போது அது கடமையிலையும் உரிமையிலேயே வந்துடும். நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்றோம் வீட்டுலன்னா அது கடமை. நம்மளுக்கு வேற யாரோ ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அது நம்மளோட உரிமை, அவங்க பண்ணி நம்ம வாங்கிதான் ஆகணும். கற்பதும் கற்பிக்கிறதும் சமுதாயத்துல இருந்து தான் நமக்கு நடக்குது. அப்படிங்கிற பட்சத்துல சமுதாயத்துல தான் நம்ம மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பல மனங்கள் இணைகின்ற இந்த சமுதாயத்துல தான் இன்பத்தோட மழை பொழியும். அதுக்கு உதாரணமா நம்ம சிங்கப்பூர் சமுதாயத்துல இருக்க ஃபுட்கோர்ட்டை சொல்லலாம். டல்லரசாகாம வல்லரசாகணும்னு அந்த காலத்துல இருக்க சிங்கப்பூர் பெரியவங்களே யோசிச்சு சொல்லி வச்சாங்க, வீட்டில் சாப்பிடாதீங்க, வெளியே சாப்பிடுங்கன்னு. இங்க இருக்க எல்லாருக்கும் சிங்கப்பூர்களுக்கு தெரியும், பெரும்பாலான சிங்கப்பூர் வீட்டுல அடுப்படியே இருக்காது. ஏன்னா அவங்க வெளியில போய் சாப்பிடுறாங்க. அப்படி கேஷ் ஃப்ளோ அது மூலியமா நடக்குது. அதனால டல்லர்ஸ் ஆகாம வல்லரசு ஆகி சிங்கப்பூர் இப்ப பெரிய நிலைமையில நிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரே தலைமுறையில சிங்கப்பூர் வளர்ந்தது எப்படி? இந்த மாதிரி சமுதாயத்துல கூடி குழாவி சந்தோஷமா இருந்ததுனாலதான் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. வீடுங்கிறது தன்னலம், சமூகம்ங்கிறது பொதுநலம். இதெல்லாம் ஒரு கதை மூலியமா வாரியார் சுவாமிகள் கூட சொல்லியிருக்காரு. ஒரு கதவுல இருக்க சின்ன மணியை ஆட்டுனா அந்த சின்ன சத்தம் மட்டும்தான் கேட்கும். கதவுங்கிறது சமுதாயம், அதுல இருக்க சின்ன மணிகள்ங்கிறது ஒவ்வொரு குடும்பங்களும் தான். அந்த கதவையே நம்ம அசைச்சோம்னா பெரிய சத்தம் கேட்கும். அந்த சத்தம் தான் மகிழ்ச்சி.
சமூகமா நம்ம கூடி சந்தோஷமா வாழும் பொழுது அந்த கதவுல கேட்கிற நல்ல மணியோசை மாதிரி மகிழ்ச்சியான சமுதாயமா நிறைஞ்சு வழியும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும். மீண்டும் சூர்யா தன்னுடைய வாதம் எப்படி சமுதாயத்துல மகிழ்ச்சி இருக்கின்றது, குடும்பங்கள் சுருங்கி வருவதனால் குடும்பத்துல மகிழ்ச்சியும் குறைகின்றது, சமுதாயத்துல மனிதர்களுடைய எண்ணிக்கை பெருகுவது மகிழ்ச்சி பெருகுகின்றது என்பதாக ஒரு வாதத்தை வைத்தார். அவர் ஒரு அருமையான வாதத்தை வைத்திருக்கிறார். அதற்கு பதில் எதிரணியில சொல்றாங்களான்னு நான் பார்க்கணும். அந்த பதில் என்னங்கிறத அவர் சொல்லிட்டாருன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அதை சொல்வதற்கு மணி வருகின்றார். நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர் அவர்களுக்கும் முதல்ல நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம அக்கா சொன்னாங்க, லட்சுமி அக்கா சொன்னாங்க, கிணறுல வீடு அப்படிங்கிறது கிணறு, கடல் அப்படிங்கிறது தான் சமுதாயம் அப்படின்னாங்க. அக்காவுக்கு தெரியல, கிணத்துல குடிக்கிற தண்ணி தான் இனிப்பா இருக்கும். கடல்ல போய் குளிச்சு பார்க்க சொல்லுங்க, இல்ல குடிச்சு பார்க்க சொல்லுங்க, அடிச்சுக்கிட்டு போனாதான் தெரியும் நம்மளோட கஷ்டம் என்ன அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சகோதரர் சூர்யா சொல்லியிருக்காப்புல, வெளியில போயிட்டு எல்லாரும் கூட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது மகிழ்ச்சி, வெளியில போய் உட்காந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறாப்புல. போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் தெரியும் ஐயா, ஒவ்வொருத்தவங்க பேக்கெட்ல ஓட்ட கிழிஞ்சிருக்கிறது. ஏன்னா வெளியில அங்க போகும்போது சந்தோஷமா இருக்கும், உட்காந்து சாப்பிடும் போது சந்தோஷமா இருக்கும். காசு பே பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க பத்தியலா, அப்பதான் தெரியும் கஷ்டம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு. வீட்டுக்காரம்மா பக்கத்துல கத்துவாங்க, மகன் சொல்லுவான், அப்பா எனக்கு நீ அது வாங்கி தரேன்னு சொன்ன வாங்கி தரல, அம்மா எனக்கு நீ இது வாங்கி தர சொன்ன வாங்கி தரல அப்படின்னு அங்கனையே ஆரம்பிச்சிடும் சங்கடங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்க சிங்கப்பூர்ல நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பயணத்தை ஓடிக்கிட்டே இருக்கோம். அன்றாட வாழ்க்கையில தினசரி நம்ம ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோங்க ஐயா. குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல நம்ம வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு மன அழுத்தம் வந்து அன்றாட வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. திடீர்னு இந்த மன அழுத்தம் உங்களுக்கு எந்த இடத்துல நிக்குது தெரியுமா? காலையில நீங்க ஓடிவிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது உங்க குழந்தைய, அவங்க அம்மாவா இருக்கட்டும், இல்ல மனைவியா இருக்கட்டும், வீட்டுக்கு வந்த உடனேமே இந்தாங்க எல்லாத்தையும் கவலைய விடுங்க, ஒரு கப்பு டீயை குடிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல தாங்க உண்மையான மகிழ்ச்சி வருது. வீடு அப்படிங்கிறது வீடு மட்டும் கிடையாது, அது ஒரு சொர்க்கமான இடம். இப்போ சிங்கப்பூர் வாழ்க்கையில காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது வாழ்வாதாரத்துக்கான செலவு எவ்வளவு அதிகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து வேலை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி வரல. நம்ம குடும்பத்துல நம்ம மட்டும் சம்பாரிச்சு நம்ம ஊருக்கு பணத்தை அனுப்பலாம். ஆனா நம்ம குடும்பம் எவ்வளவுதான் கஷ்டங்கள் அதிகமா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை நம்ம வீட்டோட இங்க கொண்டாந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம மனைவியா இருக்கட்டும், நம்ம குழந்தைகளா இருக்கட்டும். எதுக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம ஓடி ஓடி உழைச்சு மன கஷ்டம் ஆனாலும் அந்த சாயங்காலம் வீட்டுக்கு வரும் போது அவங்க 2 குழந்தைங்களை முகத்தை பார்க்கும் போதும், அவங்க மனைவியை அன்றாட ஒரு வார்த்தைகளை கூறும் போதும் நமக்கு மகிழ்ச்சி அதிகம் அந்த இடத்துல உருவாகுதுங்க ஐயா. அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் வாட்ஸ்அப்புக்கு லைக்ஸ், இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் வாங்குறது மட்டும் மகிழ்ச்சி கிடையாதுங்க ஐயா. நம்ம அம்மாட்ட இருந்து மத்தியானம் மகனே சாப்பிட்டியாடா அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தி நம்ம வீட்டுல இருந்து வரும் பாருங்க, அதை பார்க்கும் போது ஒருத்தன் வாழ்க்கையில அடையாத மகிழ்ச்சி அப்ப அடைவாங்க ஐயா. என்னதான் கஷ்டங்களை ஓடிக்கி இருந்தாலும் அம்மாட்ட இருந்து வர ஒரு குறுஞ்செய்தி, நம்ம வீட்டுல இருந்து வர ஒரு நற்செய்தி எல்லாம் நம்மளோட இன்னும் அதிகமா ஓட தோணும். இப்போ இந்த சமூகத்துல நம்ம நிறைய பேரை அண்ணன், அக்கா, அம்மா, அப்பா ஏதோ ஒரு உறவை சொல்லி கூப்பிடுறோம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா அவங்களும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள மாதிரிதான் மகிழ்ச்சியா நம்மள வச்சுக்குவாங்க. அந்த ஒரே காரணத்தினால அவங்கள உறவை சொல்லி நம்ம கூப்பிடுறோம். இங்க பல பேரு அன்றாட வாழ்க்கையில நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் எதையோ நோக்கி. நம்ம வீட்டுக்கு வெளியில கண்டிப்பா நம்மளோட முகமுடிய போட்டுக்குதாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களோட உண்மையான கோபத்தையும் உங்களோட உண்மையான அன்பையும் நீங்க காட்டுற இடம் உங்களோட வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். மகிழ்ச்சி என்பது உங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. நீங்க வெளியில உங்கள்ட்ட நண்பர்கள் பேசுறது பண்றது எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. அது உங்களுக்கு ஒரு வெளி தோற்றத்தை மட்டும்தான் கொடுக்குது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிம்மதியும் பாதுகாப்பும் இருக்கிற இடம் தான் மகிழ்ச்சி இருக்கும். இப்போ கிட்டணத்துல பல இடங்கள்ல அரசியலே வந்து வீட்டுக்குள்ள வச்சுதான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா சமூகத்துக்கு வெளியில போனோம் அப்படின்னா பல இடத்துல பிரச்சனைகள் வருது, ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல கஷ்டங்கள் வருது. அதனால இப்ப வரும் காலகட்டங்கள்ல பல விஷயங்கள் வீட்டுக்குள்ள வச்சு செயல்படுத்துறது தான் இப்ப இருக்கிற ட்ரெண்டாவே இருக்குது. இந்த சமூகத்துல நம்ம எல்லாரையும் வளர்த்தி பாக்குறதுக்கும்
உயர்த்தி பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அது எல்லாத்திற்குமே அடித்தளம் என்னன்னா நம்மளோட வீடு தாங்கய்யா. நம்ம வீட்டுல நம்ம கிட்ட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி கொடுக்குற அன்பு பாசம் இதுதான் நம்மள வந்து இந்த சமுதாயத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மள நிக்க வைக்குது. அதனால நான் அடிச்சு சொல்றேன், இந்த வாழ்வாதாரத்துக்கு இந்த காலத்து சூழ்நிலையில வாழ்வாதாரத்து இதுக்கு நிறைந்து இருப்பது வீடு மட்டும்தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இது என்னோட வாதம். நன்றி. மணிகண்டன் ரொம்ப அருமையான ஒரு வாதத்தை வைத்தார். அதாவது வீட்டு தண்ணிங்கிறது தான் கிணத்து தண்ணி இனிக்கும், கடலை வந்து சமூகம்னு சொன்னா கடல் தண்ணியை குடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்துவிட்டு வீடு என்பதுதான் மகிழ்ச்சிக்கான ஆதாரம் என்பதை ரொம்ப அழகான தன்னுடைய வாதத்திலே சொல்லி முடித்திருக்கின்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். பட்டிமன்றத்தினுடைய இறுதி பேச்சாளராக தனது அணிக்கு முழுவதுமாக வலு சேர்ப்பதற்காக வர இருப்பவர் ஜெயசிம்மன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் வேற்று கிரகத்திலிருந்து வந்திருக்கும் எதிர் அணியினருக்கும் என் வணக்கம். நான் ஒரு தடவை இந்த தலைப்பை திரும்ப சொல்லலான் இருக்கேன். இன்றைய சூழல்ல நமக்கு மகிழ்ச்சிய அதிகம் அதிகம் தருவது வீடா சமூகமா? இதுதான் தலைப்பு. எதிரணியினர் நிறைந்திருப்பதுன்னு கொடுத்திருக்காங்க. எதிரணியினர் எதிரணியினர் என் வேலையை சுலபமாக்கிட்டாங்க. எனக்காக எல்லாரும் வரிசை கட்டிட்டு வந்து பேசிட்டாங்க. நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம கலையரசன் வந்தாரு, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கலாம்னு நினைச்சாரு, ஆனா முடியல. அவரு சொன்னதுல நீங்க கவனிச்சீங்கன்னா, கோவிட் காலத்துல ஊருக்கு போக முடியலையேன்னு வருத்தத்தோட சொன்னாரு. வீட்டுல சந்தோஷம்னா நீ எதுக்குப்பா ஊருக்கு போகணும்? வீட்லயே சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. அப்ப வருத்தம் ஏன் வருது? சமூகத்துல சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, ஆனா அது வீட்டுல இல்லைன்றத அவரு மறைமுகமா நம்மள்கிட்ட சொல்லிட்டாரு. மகேந்திரன் வேற வந்தாரு, வந்துட்டு வீட்டுல இருக்கிற சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டு போய் வெளியில கொண்டு போனாரு. பாத்துங்க, உள்ளத்துக்கு போட்டுற போறாங்க. வீட்டுல உங்க மனைவிட்ட காட்டுற சந்தோஷத்தை வேற ஒருத்தவன்கிட்ட காட்டினீங்கன்னா எடா உடமாயிடும். அப்புறம் நம்ம மணி வந்தாரு. மணி அவரே ஒத்துக்கிட்டாரு, வீட்டுலனா சண்டை சச்சரவன்னு. அதுக்கு மேல நான் சொல்ல ஒண்ணுமே இல்லை. சமூகத்துல எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி நிலவுங்க. எதிரணியினர்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு சோகமா இருக்கும்போது இல்ல துன்பமா இருக்கும்போது நீங்க வீட்டுல உங்க அதை பகிர்ந்துப்பீங்களா, இல்ல வெளியில போயிட்டு உங்க நண்பர்கள்ட்ட உங்களை சார்ந்தவங்கள்ட்ட பகிர்ந்துப்பீங்களா? வெளியில தாங்க. அப்பதான் நம்மளுடைய சோகம் குறையும், துன்பம் குறையும். அதே மாதிரி மகிழ்ச்சியும் நீங்க உங்க சொந்தத்துக்கிட்ட பகிர்ந்தாதான் அது இரட்டிப்பாகும். கல்யாணம் பண்றீங்க, வெறும் கணவன் மனைவி மட்டும் இருந்தா போதுமா? அந்த கல்யாணத்துக்கு இருக்கிற சமூகத்தையும் தானே கூப்பிடுறீங்க. சமூகம் இல்லாம கல்யாணம் பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்கும்? எதுக்கு அந்த சமூகத்தை கூப்பிட்டு கல்யாணம் பண்றீங்க? மகிழ்ச்சியை பெருக்க, எல்லார்கிட்டையும் அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்க. அதனால சமூகம்தான் அதிக அளவுல நமக்கு மகிழ்ச்சியை தருது. அது மட்டும் இல்லைங்க, கோவிட் காலத்துல நம்ம எதிரணி என்ன சொன்னாங்க, உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, கோவிட் காலத்துல இந்த மனச்சோர்வு இல்லைன்னா இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது 25 விழுக்காடு அதிகமாயிருக்கு. இன்றைய தேதியில 1 பில்லியன் மக்கள் அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூனால பாதிக்கப்படுறாங்க. அது எதனால? வீட்டில் இருந்ததுனால. இதே அவங்க வெளியில போயிட்டு இருந்தா இந்த மனச்சோர்வோ இந்த சிக்கலோ உருவாகியிருக்காது. நம்ம அரசாங்கங்களும் சமூக நல வாரியம், சமூக நல்லிணக்கம் போன்ற திட்டங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்குறாங்க. அது எதுக்கு? சமூகம் நல்லா இருந்தாதான் நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்கன்றது அரசாங்கத்துக்கே தெரியுது. இயற்கை நமக்கு கொடுக்கிற பாடமே அதுதாங்க. பறவையிலேருந்து விலங்கு வர சமூகமா வாழ்ந்தாதான் மகிழ்ச்சி. அதுலேருந்து தான் நாம கத்துக்கிறோம். அந்த இயற்கையிலேருந்து மாறுபடக்கூடாது. மேன் இஸ் பை நேச்சர் அ சோஷியல் அனிமல்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காருங்க. உங்க திருவள்ளுவர் மன்றம், அந்த திருவள்ளுவரும் அதையும் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர்ல இந்த அரிஸ்டாட்டில் வரைக்கும் எல்லாரும் நமக்கு சொல்றது என்னன்னா, சோஷியலா இருங்க, சமூகத்தோட ஒன்றிணைங்க, அப்பதான் உங்க மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும்.
தவறு செய்வது மனித இயல்பு, செய்த தவறை திருத்திக் கொள்வது மனிதனுக்கு இயல்பு. ஆகவே நம்மளோட எதிரணியினர் செஞ்ச தவறை திருத்திப்பாங்கன்னு நான் நம்புறேன். எனவே அன்றைய சூழலா இருந்தாலும் சரி, இன்றைய சூழலா இருந்தாலும் சரி, என்றைய சூழலா இருந்தாலும் சரி, சமூகம்தான் நமக்கு அதிக மகிழ்ச்சி தரும்னு ஆணித்தரமா சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான கருத்தினை முன்வைத்திருக்கிறார். அரிஸ்டாட்டில் மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு என்பதை சொன்னதையும், வள்ளுவன் பார்த்த சமூக பார்வைகளையும் சொல்லி, என்னதான் வீட்டை பற்றி பேசினாலும் சமூகத்தில்தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்றது என்று தனது வாதத்தினை, தனது அணிக்கான வாதத்தினையும் இந்த பட்டிமன்றத்திற்கான வாதத்தினையும் நிறைவு செய்திருக்கின்றார் ஜெயசிம்மன். அவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, தீர்ப்பினை சொல்ல வேண்டிய நேரம். இந்த தீர்ப்பு நான் சொன்ன நீங்கள் அளித்த வாதத்தின் அடிப்படையில தான் இருக்க போகின்றது என்று. அதோடு சேர்த்து சில கருத்துக்களையும் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். முதல்ல நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரிதான், மகிழ்ச்சி என்பது ஒருவருக்கு ஒருவர் மாறுபடக்கூடிய ஒன்று, சரியா? ஆனால் அது ஒரு சமூகமாக பொது நோக்கோடு ஒற்று நோக்கும் பொழுது ஒரு சமூகத்தின் மகிழ்ச்சி என்பது ஒரு ஒற்றை குறிக்கோளோடு ஒற்றை இலக்கோடு அமைகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஒரு சமூகம்னா அந்த என்னுடைய சிந்தனை வேறுபாடாக இருக்கலாம், உங்களுடைய சிந்தனை வேறாக இருக்கலாம், ஆனால் ஒரு சமூகமாக ஒன்றுபடும் பொழுது நம்முடைய நோக்கமும் செயல்பாடும் ஒரு இலக்கை நோக்கி இருக்கும். அந்த இலக்கினை அடைந்து விட்டால் அது அந்த குழுவிற்கான சமூகத்திற்கான மகிழ்ச்சியாக இருக்கும், சரியா? அப்படிதான் இருக்கும். அப்ப இந்த மகிழ்ச்சி, சமூகத்தினுடைய மகிழ்ச்சியினுடைய இலக்கினை தீர்மானிப்பது யார்? அங்க நான் என்கின்ற தனி மனிதனாக இருக்க மாட்டேன், நாம் என்கின்ற குழுவாக இருப்போம். அப்ப ஒரு குழுவாக வெற்றி பெறும் பொழுது, ஒரு சமூகமாக இலக்கினை அடையும் பொழுது அது நிச்சயமாக பெரிய வெற்றிதான், அது மகிழ்ச்சிக்கு உரிய வெற்றிதான், சரியா? அதைத்தான் இப்ப சிங்கப்பூரோட சூழலை ஒட்டி பலர் சொன்னார்கள். சமூக மன்றங்கள் எல்லாம் எவ்வாறு செயல்படுகின்றன, ஒரு சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் பல அடித்தள நிகழ்ச்சிகளை எடுத்து நடத்துகின்றார்கள். பல்லின சமுதாயத்திலே ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதற்கு பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவை வெற்றி பெறுகின்றன. அப்ப இப்படிப்பட்ட செயல்பாடுகளிலே பங்கு கொள்வதன் மூலமாக அந்த மகிழ்ச்சி என்கின்ற, ஏன் இதை நான் சொல்கின்றேன்னா, வீட்டிலையும் கிணற்று நீர் இருக்கு, இனிக்கும். அதே கிணற்று நீர் நம்ம ஏன் அதை போய் கடலோடு ஒப்பிடணும்? அதே கிணற்று நீர், அதே கிணறு சமூக கிணறாக இருந்தால் அந்த நீரும் இனிக்கும், இல்லையா? நம்ம எல்லாம் பல இடத்துல பார்த்திருக்கோம். சமூக கிணறுகள் இருந்திருக்கின்றன பொதுவெளியில, அதை எடுத்து நீர் அருந்தும் பொழுது அந்த நீரும் இனிக்கும். வீட்டில் இருக்கிற கிணத்து நீர் தான் இனிக்கும்னு இல்லை, சமூக நீரும் இனிக்கும். அப்ப சமூகத்துல ஒரு குழுவாக இணைந்து வெற்றி பெறும் பொழுதும் நமக்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அப்ப நிச்சயமாக சமூகத்திலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்றது இன்றைய சூழலில் என்று கொள்ளலாம். என்றா இது நான் தீர்ப்பாக சொல்லிடலாம். முடிச்சும் பொழுது எனக்கு இதற்கான ஒரு பாயிண்டை எடுத்து கொடுத்தவங்க சமுதாய அணியிலேருந்து தான் ஒரு மாற்றத்தை சொல்லி கொடுத்தாங்க. பாருங்க, சூர்யா ஒரு கேள்வி கேட்டார். ஒரு வாரியார் சுவாமிகள் சொன்ன கதையை சொன்னாரு. கதவுலெல்லாம் மணி மாட்டிருக்கும், கதவுங்கிறது சமுதாயம், மணிங்கிறது வீடு. அப்ப இது எல்லாம் சேர்ந்து ஒலிக்கும் போதுதான் சத்தம்னு சொன்னாரு. அப்போ நான் அவரிடமே திருப்பி யாராவது கேட்பாங்க எதிரணியிலேருந்து நினைச்சேன், இந்த மணியெல்லாம் கழட்டி வச்சுட்டா கதவுங்கிற சமுதாயத்திற்கு சத்தம் இருக்குமா? இதை நீங்க எடுத்து கொடுத்ததுதான். நான் அப்ப கரெக்டா இந்த கேள்வியை எடுத்து கொடுத்தது அவர் தான். இப்ப அப்படியே திருப்பி பார்ப்போம். முதல்ல நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டேன். சமுதாயத்திலே சமூகத்திற்கு நன்மைக்கு எல்லாம் செய்கின்றார்கள், வாதம் வலுவாக இருந்தது. ஆனால் அந்த வாதத்துல ஒரு கேள்விக்கான இடத்தினை
சூர்யா அவர்கள் ஏற்படுத்தினார்கள். என்ன ஒருன்னா, எதிரணி பிடிக்கணும், நடுவர் பிடிச்சிட்டேன், அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த மணியினுடைய ஓசை குறைந்தால் சமுதாயத்துல என்ன இருக்கும்? எந்த சத்தமும் இருக்காது, இல்லையா? அதனால தான் எல்லா உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசாங்கமும் ஒவ்வொரு திட்டத்தை தீட்டும் பொழுது வீட்டிற்கு என்ன நன்மை செய்ய முடியும். இப்ப சிங்கப்பூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெற்றோர்கள் வீட்டிற்கு அருகில நம்ம வீடு வாங்கணும், ஏன்? பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டத்தை சொல்லி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சரியா? இப்ப பொருளாதாரத்துல இதை நம்ம பார்த்தோம், வாழ்க்கை செலவினம் அதிகமாயிருக்கு. அப்ப வீட்டிற்கு ஒருத்தருக்காவது ஜிஎஸ்டி பற்றுத்தொகை கொடுக்கணும். இப்படி எல்லாம் வீட்டை நோக்கிய திட்டங்களைத்தான் முன்வைக்கின்றார்கள் அரசாங்கம். அதுல நான் ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனையாக பார்ப்பது என்னன்னா, ஒருவர் சொன்னதுதான், என்னதான் இருந்தாலும் மனைவியோட சண்டை போடலாம், எல்லாம் இருந்தாலும் என்னுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கான இடமாக நான் வீட்டினை பார்க்கின்றேன் என்ற வாதத்தை நான் சிறந்த வாதமாக பார்க்கின்றேன். ஏன்னா அதுதான் உண்மை. சமுதாயத்துல பல சமயத்துல நமக்கு நன்மை கிடைக்கின்றது, இல்லைனாலும் நான் நடிக்க வேண்டிய சூழல்ல இருப்பேன். அங்க என்னுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் என்னுடைய உணர்வுகளின் வடிகாலாக, அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், சமுதாயத்துல நான் காட்டுவதற்கு ஒரு கடப்பாடு உண்டு. நான் ஒரு விஷயம் சந்தோஷமா வந்துருச்சுன்னா நான் குதிக்க முடியாது. பொது இடம்னு பார்த்து நான் கொஞ்சம் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆனா வீட்டுல அந்த சுதந்திரம் இருக்கு. சரி, இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இன்றைய சூழல் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது கொஞ்சம் பேச்சாளர்கள் பேசிய வாதத்திலிருந்து நான் கொஞ்சம் வெளியில பேசுகின்றேன். இன்றைய தினம் இளையர்களிடம் சமுதாயத்தில் நான் கூட்டமாக நண்பர்களோடு மகிழ்ச்சியை அடைய போகின்ற இடமாக அவர்களுக்கு எது இருக்கின்றது? நம்மை போல இருப்பவர்கள் எல்லாம் பேச்சாளர் மன்றத்துக்கு வரோம், சமூக பங்களிப்பு செய்கின்றோம். இப்படி இருந்துவிட்டால் நான் நிச்சயமாக என்னுடைய தீர்ப்பினை இன்றைய சூழலில மகிழ்ச்சி நிறைந்திருப்பது சமூகத்தில் என்று சொல்லிவிடுவேன். ஆனா இன்றைய இளையர்களை நான் கையெடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சி எல்லாம் எங்கிருக்கின்றது? கேளிக்கை கூடங்களிலே அமைந்திருக்கின்றது என்பதுதான் வருத்தம். அப்ப இந்த கேளிக்கை கூடத்திலே போய் தன் நண்பர்களோடு மகிழ்ச்சியை தேடுகின்ற இளையனுடைய சமுதாயத்துல அவனை வழிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி சரியான இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு வீட்டிற்கு இருக்கின்றது. இது இன்றைய சூழலா என்றால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட 1960களில் ஒரு பாடல் வருகின்றது. மருதகாசி என்கின்ற அருமையான கவிஞர் எழுதுகின்றார், இன்பமெங்கே 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 என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. சொல்கின்றார். எதிரா இன்பம், இப்ப சொல்ற மகிழ்ச்சி எங்க இருக்கு? சமுதாயத்திலயா வீட்லயா எல்லாம் பட்டிமன்றம் நடத்தாத, எங்கிருக்குன்னு தேடி ஓடு, அதை எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு என்று ஏன் சொல்றார்னா, இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. அப்பா இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருப்போமா தெரியாது. அதனால நீ எல்லாத்தையும் உனக்குன்னு வைத்துக்கொண்டு சுயநலமாக வாழ்வதனால என்ன நன்மை? அப்ப இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது உண்மை இனிமை என்று சொல்லிட்டு கடைசியாக இப்ப நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கும் இளையர்கள்லாம் இன்பத்தை தேடி பல உல்லாச தலங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். கனிரசமா மது அருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதில்லை இன்பம். கனிரசமா மது அருந்தி கிடைப்பதில்லை இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதில்லை இன்பம். ஒரு நண்பர் சொன்னாரு, வீட்டுல வாழ் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடினார் இல்லையா, வீட்டுக்கு வரியா வரியா வரியான்னு கேட்டாருன்னு சொன்னார் இல்லையா. அவருக்கான பதிலை நான் இங்கிருந்து சொல்லுகின்றேன், மதுரகாசி அவர்களுடைய வார்த்தையிலிருந்து சொல்லுகின்றேன். கணிகையரின் துணையிலே கிடைப்பதில்லை இன்பம், இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம் என்று சொல்லி, உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது நமது மலையாளினுடைய முகத்திலும் நமது குழந்தைகளுடைய மகிழ்ச்சியை பார்த்துவிட்டு
இல்லங்களிலே மகிழ்ச்சி பொங்கினால்தான், நிறைந்து வழிந்தால்தான் அதை நாம் சமுதாயத்திற்கு எடுத்து செல்ல முடியும். சட்டியில இல்லைன்னா அகப்பையில வராது இல்லையா? அப்ப இன்றைய சூழலில் சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, சமுதாயம் நிறைந்திருக்கின்றது என்பது உண்மை என்று ஒத்துக்கொள்ளுவோம். அதற்கு அடிப்படை காரணம் இன்றைய சூழலிலே மகிழ்ச்சி நிறைந்திருப்பது வீட்டிலே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்கள் உங்களுடைய பேச்சின் அடிப்படையில் தலைப்பிற்கான தீர்ப்பை ஏற்கனவே வழங்கிவிட்டார். இருந்தாலும் நம்முடைய விதிமுறைகளின்படி ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் அதிகப்படியாக 30 மதிப்பெண்கள். அந்த அடிப்படையில் அவர் கொடுத்த மதிப்பெண் பட்டியலின் கூட்டுத்தொகை தற்போது அறிவிக்கப்படும். இந்த பட்டிமன்றத்தில் 2 அணிகள் கலந்து கொண்டன, திருவள்ளுவர் பேச்சாளர் மன்றம் மற்றும் யூடி பேச்சாளர் மன்றம். இதில் திருவள்ளுவர் பேச்சாளர் மன்றம் 4 பேச்சாளர்களின் கூட்டு மதிப்பெண் 80, யூடி பேச்சாளர் மன்றம் உங்கள் 4 பேச்சாளர்களின் கூட்டு மதிப்பெண் 78. மதிப்பெண் அடிப்படையில் அடுத்த சுற்றுக்கு திருவள்ளுவர் பேச்சாளர் மன்றம் தகுதி பெறுகிறது. அவர்களுக்கும் அவர்களோடு இணையாக இந்த போட்டியில் கலந்து கொண்ட யூடி பேச்சாளர் மன்ற உறுப்பினர்களுக்கும் நடுவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி.